தேடி சோறு நிதம் தின்ற பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழந்து பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிள பருவ மீது இறுதியில் கடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் நினைத்தாய். சுடர் மிக அறிவுடன் என்னை படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுட வாழ்வது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாரதியார் ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ட்ராப்பை ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. இதைதான் சைக்காலஜியில் ஆட்டோ பைலட் லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலையில் எந்திக்கிறது, சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, மறுபடியும் தூங்குறது, மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எந்திக்கிறது, வேலைக்கு போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இப்படி ரொட்டீனாக ஒரே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றது. இப்படி வாழ்றவங்களுக்கு உடம்புல உயிர் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் உயிர் இருக்காது. உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மையான மகிழ்ச்சி ஒரு மனுஷனுக்கு எங்கே கிடைக்குதுன்னா, நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறேன், நான் என்ன அர்த்தத்தோடு இந்த உலகத்தில் வாழ்றேன், இதுக்கு மட்டும் நமக்கு பதில் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், நம்ம உண்மையாவே மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழும். இதைதான் சைக்காலஜில பர்பஸ் இன் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில பாரதியார் கேட்கிறாருல, எனக்கு வல்லமை தாராயோ அப்படின்னு. அது வல்லமை என்பது அவர் கேட்கறது என்ன தெரியுமா? எனக்கு மன வலிமை தாராயோ இந்த மானுடன் பைனுடன் நான் வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீங்களும் வாழ தயாரா இருக்கிறீங்களா? பாரதியாரோட இந்த தமிழ் கவிதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான தமிழ் இலக்கியத்தோடு உங்களை சந்திப்போம். Until then, bye. Thank you.